வணக்கம். கும்பிடும் வரை கடவுள், திருட்டு போனான் சிலை. அப்பா 50 ரூபாய் மிச்சப்படுத்த 30 நிமிஷம் நடந்ததுக்கும் நான் 30 நிமிஷம் மிச்சப்படுத்த 50 ரூபாய் ஆட்டோக்கு தர்றதுக்கும் பேருதான் ஜெனரேஷன் கேப். எந்த பூச்சிகள் இறந்தாலும் எறும்புகளே அதை இறுதி ஊர்வலமாய் எடுத்து செல்கிறது. தெருவில் குப்பை போடுகிறவனை மரியாதையாகவும் அதை பொறுக்கி சுத்தம் செய்பவனை கேவலமாக பார்க்கும் சமுதாயம் உள்ளவரை என் நாடு சுத்தமாகாது. ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்திற்கு சற்றும் குறைவில்லாதது ஒரு தீக்குச்சியின் மரணம். வேலைக்கு போகிறவர்களின் திங்கட்கிழமையை விட வேலை கிடைக்காதவர்களின் திங்கட்கிழமைகள் கொடூரமானவை. அவசரத்துக்கு ஒரு கொத்தனார தேடினா ஊர்ல ஒரு பையன் இல்ல, தெருவுக்கு 4 இன்ஜினியர் மட்டும் இருக்கானுங்க. இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான் நினைச்சே வாழ்றோம். ஆனா உண்மையிலேயே ஒருத்தனும் நம்மள பத்தி நினைக்கிறதுக்கு டைமே இல்லை. நாங்க நிதர்சனம். இந்த டாக்டர்கள் வசதி இல்லாதவனை பார்த்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லுவான், வசதி இருக்கிறவனை பார்த்து எதையும் சாப்பிடாதேன்னு சொல்லுவான். இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டுமே என்று கவலை சிலருக்கு, இப்படியே இருந்து விடுமோ என்று கவலை சிலருக்கு. மொபைல் போனை முதலில் வைத்திருந்தவர்கள் ஆச்சரியப்படுத்தினார்கள், இப்போது வைக்காதவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். கடவுளுக்கு நீங்களாகவே ஒரு உருவம் கொடுத்து விட்டபடியால் கடவுள் உங்கள் எதிரில் இருந்தாலும் தெரிவதில்லை.